ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் சுட சுட மணக்க கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, கருவாடு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொச்சக்கொட்டை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண வச்ச காயெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கூட கொஞ்சம் மஞ்சள், உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா தட்டை போட்டு மூடிடுங்க. கருவாடு இப்போ போட போகிறோம். கருவாடு போடும் போது ஃபுல்லாக தட்டை திறக்கக்கூடாது. பாதி ஓப்பன் பண்ணி தான் கருவாட்டை போட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணியை நம்ம கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லுங்கள்.